ஜீவசிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னன்னாக்க, தனிச்சிறப்பான அறிவு கொண்ட ஜீவராசிகள், அதாவது விசேஷ அறிவு. இப்ப இந்த பூமியில இறைவனுடைய படைப்புல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பான ஒரு அறிவு இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டோம், மனிதனா பிறந்த நாம தான் பெரிய ஜீவராசியில பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கோம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, இப்படி 5 அறிவு ஜீவராசி இருக்கு. நாம 6வது அறிவா பயன்படுத்திட்டோம். விலங்கெல்லாம் 5 அறிவு ஜீவராசிகள், நாம 6வது அறிவு. இப்ப நாம தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறதாகவும் மற்றதெல்லாம் தாழ்ந்த இடத்துல இருக்கிறதாகவும் ஒரு கால்குலேஷன், ஒரு கணக்கு நாம வச்சுக்கிட்டோம், ஏற்றத்தாழ்வு. ஆனா இறைவனுடைய படைப்புல ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது. இப்ப மனிதனுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பான அறிவு, ஒரு திறமை வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு வெவ்வேறு விதமா இறைவன் கொடுத்திருக்கான். எப்படி அப்படின்னா, அப்ப நாம ஒரு சாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு நாய். ஆனா இந்த நாய் என்ன அப்படின்னாக்க, இப்ப பூமிக்கு கீழே இல்ல ஏதோ ஒரு பேக்ல வெடிகுண்டுலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வெடிமருந்து பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய மோப்ப சக்தி இந்த நாய்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கடத்தல் பொருள், இப்ப நாம எங்கேயாருந்து ஒரு போதைப் பொருள் கடத்திட்டு வர்றாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அறிவும் இந்த நாய்க்கு உண்டு. அதே மாதிரி இப்ப நிலச்சரிவு சொல்றோம் இல்லையா, இதுக்கு பூமிக்கு எல்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம கண்ணுக்கு நேரடியா பார்க்கக்கூடிய அந்த விசேஷ அறிவு நமக்கு இல்லை. ஆனா இந்த ஜீவராசிகளுக்கு அதை நேரடியா உணரக்கூடிய தன்மை, அந்த தனிச்சிறப்பு அதுகளுக்கு உண்டு. பூமிக்கு கீழே இருக்கவங்களை கூட மோப்ப சக்தியால கண்டுபிடிச்சு நமக்கு காட்டி கொடுக்கும். அவங்க உயிரை கூட நாம காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி மனிதனுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மற்ற ஜீவராசிகளுக்கு உண்டு. இப்ப நாயை பார்த்தோம். இப்ப நாம அந்த மாதிரி போதைப் பொருள்லாம் மனிதன் கண்டுபிடிக்கணும், இல்ல வெடிகுண்டு கட்டிகளும் மெட்டல் டீட்னு வச்சு பாக்குறாங்க. அப்ப நம்ம நேரடியா அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஆனா இன்னொரு கருவியை கண்டுபிடிச்சு தான் நாம் அதை பார்க்க முடியும். இப்ப அதே மாதிரி ஒரு புறா எடுத்துக்கிறோமே, இப்ப நம்ம ஒரு தெரியாத ஊர்களில் கொண்டு போய் நம்மளை விட்டுறாங்க. இப்ப நாம தெரியாத ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சு யார்கிட்டையும் கேட்காமலாம் ஒரு இடத்துக்கு சேர முடியாது. ஆனா நாம யார்கிட்டையாவது கேட்டு இந்த இடத்துக்கு போகணுங்கிற அந்த இடத்த சொல்லி வரணும். இன்னைக்கு காலம்னாக்கா இன்னொரு கருவி நம்ம பயன்படுத்தி இருக்கோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். செல்போனில் கூகுளில் போட்டு அந்த இடத்த சேருவோம். ஆனால் நம்மளுடைய சொந்த அறிவால அந்த இடத்துக்கு யார்கிட்டையும் கேட்காம பயணிச்சு வர முடியாது. ஆனா ஒரு புறாவுக்கு ஒரு சிறப்பான தனிச்சிறப்பான அறிவு ஒண்ணு பாருங்க. அது ஒரு ஊர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அங்க விட்டுறாங்க. விட்டுட்டு அது எந்த திசை வழி வந்தது எதுவுமே தெரியாது. ஏன்னா கூண்டுல வச்சு ஒரு துணியை மூடி கொண்டு அங்கே விடுறாங்க. ஆனா அது அந்த விட்டவர் தன்னுடைய வீட்டுக்கு சேரும் போது அந்த புறா அங்க இருக்கு, வந்துருக்கு. அப்ப எந்த திசை வழியா வந்தோம், எந்த திசை வழியா பயணிச்சு நாம இடத்த போய் அடையணும் அப்படிங்கிற அந்த சிறப்பு, தனிச்சிறப்பான விசேஷ அறிவு அந்த ஜீவராசிக்கு இருக்கு. இப்ப நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள்ல பறவைகள்லாம் நிலையா உட்காரல, அங்கேயும் இங்கேயுமா பறந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அதுக்கு தெரிஞ்சிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அது பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்றான். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, பூகம்பம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுதுங்கிறதா தெரிஞ்சக்கூடிய சிறப்பான சுய அறிவு அந்த ஜீவராசிகள்கிட்ட இருக்கு.
இப்ப அது மாதிரிதான் பூமிக்கு கீழே வாழக்கூடிய எலியா இருக்கட்டும், பாம்பு இருக்கட்டும், ஊர்வனவெல்லாம் நிலையா ஒரு இடத்துல இல்லை, அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிறச்சு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப 2 நாளைக்கு முன்னாடியே அதுக்கு இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய விசேஷ அறிவு அந்த ஜீவராசிகளுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். ஒரு சின்ன எறும்பு சாதாரணமா பார்ப்போம், எல்லா இடத்துகள்லையும் எறும்பு இருக்கும். ஆனா அந்த எறும்பு மழை வர போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்காது மழையில, ஏன்னா அதை அடிச்சுட்டு கொண்டு வரும். ஆனா மழைக்கு அது வெளியில வராது. முத நாளே அது தன்னுடைய அந்த புத்துன்னு சொல்றோம் இல்லையா, அதை விட்டு வெளியில வராது, சேஃப்டியா அது போய் உட்கார்ந்துருது. அப்ப அதுக்கு முத நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த இயற்கையில நடக்கக்கூடிய மாற்றம் ஒரு எறும்புக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் கருப்பா ஒரு எறும்பு இருக்கும், அதுக்கு நாங்க பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம். இந்த பிள்ளையார் எறும்பு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி தன்னுடைய இறை முட்டை இதுவெல்லாம் தூக்கிட்டு மேல் நோக்கி நகரம், கும்பலாம் ஆயிரக்கணக்கா இருக்கும்ல, அப்படியே நகரம். இப்ப அதை பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தாங்கன்னா மழை வரும். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி இங்க மழை வரப்போது நம்ம பூமியிலிருந்து மேல் நோக்கி பயணிச்சா நம்மளையும் நம்மளுடைய இன முட்டையிலையும் இனத்தையும் காப்பாத்திக்கலாம்ங்கிற விசேஷ சுய அறிவு அதுக்கு இருக்கு. இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட இல்லாத விசேஷ அறிவு பல விலங்குகள்கிட்டையும் பல ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கு. இறைவன் இங்க எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி படைச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பான ஒரு அறிவை கொடுத்துருக்கான் ஒவ்வொரு ஜீவராசியும். அதனால இந்த பூமியில இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சின்ன, இது பெருசு அப்படிலாம் இங்க எதுவுமே இல்லை. ஒண்ணுகிட்ட இல்லாத ஒரு விசேஷ அறிவு, ஒரு தனிச்சிறப்பு இன்னொரு ஜீவராசிகிட்ட இருக்கு. அதுகிட்ட இல்லாத ஒரு விசேஷ அறிவு, தனிச்சிறப்பு இன்னொரு ஜீவராசிகிட்ட இருக்கு. அப்ப இந்த பூமியில எல்லா ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விசேஷ அறிவுல தான் இறைவன் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத மனிதன் உணர்ந்துக்கணும். தன்னையே பெரிய விசேஷ அறிவு கொண்ட ஜீவனா பாவிக்க கூடாதுங்கிறது தான் இந்த காணொலியில அடியேனுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லியிருக்கேன். மற்றும் ஒரு காணொலியில உங்க அனைவரையும் காணும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்.